பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பேர் வந்து சோம்பேறி சிக்கன் சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடுறோம். அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட்டு ஃப்ரை மட்டும் பண்ண போகிறோம். வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்னென்ன போட்டு நம்ம கிரேவி பண்ணுவோமோ சிக்கன் கிரேவிமோ அது எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி வச்சிடறோம். ஸோ ஒரு 1/2 hour 45 minutesக்கு அப்புறமா வந்து தாளித்து மட்டும் விட்டால் போதும். இது கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதனால இன்றைக்கி நான் அந்த மெத்தடில் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் சிக்கனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இது கூட நான் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூண்டு எல்லாத்தையும் போட்டாச்சு. தென் ஒரு 1.25 டீஸ்பூன் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டாச்சு. உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள். அடுத்தது வந்து நம்மளோட சிக்கன் மசாலா. ஸோ இது இல்லாமல் கண்டிப்பாக நமக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. இது எல்லாத்தையும் நல்லா மேரினேட் பண்ணி வச்சிட வேண்டியது தான். இது வந்து நல்லா மசாலா எல்லா பக்கம் படணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா கிளறி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை போடணும், ஊற வைக்கணும். கிளறாமல் அப்படியே வச்சிட்டிங்கன்னா டேஸ்ட் வராது. ஸோ நல்லா கிளறிக்கலாம். இந்த ஊரில் லெமன் இவ்வளோ பெருசு தாங்க கிடைக்கிது, ஒன்றும் பண்ண முடியாது. லெமன் ஜூஸ் சேர்த்திங்கன்னா தயிர், லெமன் ஜூஸ் எல்லாமே இது சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகிறதுக்கு தான், ப்ளஸ் டேஸ்ட் ஃபேக்டரை ஏற்றி விட்ருக்கு. ஸோ அதனால் நான் கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டுக்கிட்டேன். கரம் மசாலா, தனியாத்தூள் இதெல்லாம் நீங்கள் விருப்பப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் அதில் எதுவும் போட போகிறதில்ல. ஸோ ஃபைனலி கொஞ்சம் பெப்பர் போட்டு வச்சிடலாம். வேறு எதுவுமே போட போகிறதில்ல. அடுத்தது இது ஒரு 45 minutes இப்படியே இருக்கட்டும். வந்து பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. தென் வந்து பண்ணலாம். ஒரு 45 minutesக்கு இது இப்படியே வச்சுட்டு 45 minutes கழித்து வந்து பார்க்குறேன். சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சு 45 minutesக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எண்ணெய் ஊற்றி இதை தாளித்து மட்டும் விட போகிறோம். ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ அந்த எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கடுகு போட்டாச்சு. கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சு வரட்டும். அது கூடவே 2 சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கனை அதில் கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். இதை வந்து நல்லா கிளறி விட்டு அந்த சிக்கனே தண்ணி விடும். ஸோ நீங்கள் புதுசாக தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். சிக்கன் தண்ணி விடுற வரைக்கும் நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் போல் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். வெயிட் பண்ணலாம். கடாயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மிக்ஸ் பண்ணால் தான் அந்த சூடு எல்லா பக்கமும் வந்து சேரும். ஸோ அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வந்திருக்கு. பட் இது வந்து சிக்கன் நல்லா இன்னும் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு வெந்து வரல. அதனால் நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் ஆட் பண்ணி திருப்பியும் நல்லா சிக்கனை வேக விட போகிறேன். ஸோ ஒரு 20 minutes அந்த மாதிரி இது வேகட்டும். அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக சாப்பிட நல்லா மசாலாலாம் இறங்கி நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த தண்ணி வற்றுற வரைக்கும் இனி வெயிட் பண்ணணும். ஸோ ஒரு 10 minutes கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளோட சிக்கன் பார்த்திங்கன்னா இப்போது ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இந்த தண்ணி மட்டும் வற்றுனா சரியாக இருக்கும். இந்த சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். இன்னொரு 5 to 10 minutes சூட்டில் இப்படியே மெல்லமாக சிம்மில் தான் ஆகிட்டுருக்கு. இனி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுன்னா நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி. சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா தண்ணி எல்லாம் வற்றி கரெக்டான கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா சிக்கன் வந்துடுச்சு. இனி அடுத்தது நம்ம சாப்பிட வேண்டிய